பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இன்றைக்கி 3வது ப்ரோமோ வேறு லெவலில் அடிச்சுக்கிறாங்க. பிக் பாஸாக என்னங்க அது அடிச்சுக்கிட்டு சாப்பிட்றாங்க. அதுவும் வந்து வினோத் விடவே இல்லைங்க. வினோத் துஷார் இருக்காங்க பாருங்க. ஐயோ அந்த கேப் டாஸ்க்குங்க தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முன்னாடிலாம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ள டாஸ்க் இதெல்லாம். இந்த கேப் வச்சு பண்ணுவாங்க தெரியுமா? கேப் எடுத்துக்கிட்டு ஓடி போய் அந்த போடியம் இதில் வந்து நின்று போட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஸோ பிக் பாஸ் வீட்டுக்கும் சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கும் போட்டி அடிச்சுக்கிறாங்க, உருண்டு பரண்டுக்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தா டாஸ்க்கு பீஸ்டெல்லாம் இறங்கிட்டாங்க. யார்? கமருதீன், கெமி, எப்ஜேலாம் பீஸ்ட்டு கிடையாது. இருந்தாலும் எப்ஜே, ரம்யா எல்லாம் இறங்கி அடிச்சுக்கிறாங்க. அந்த பக்கம் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. இவரெலாம் திவாரெலாம் உட்காந்து கை கொட்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு சிரித்து. அந்த பக்கம் பார்வதியும் உட்காந்து பார்த்துக்கிட்டு சேரை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரே பொலன்னு பொழக்கிறாங்க, கத்துறாங்க, கதறாங்க. போன ப்ரோமோவில் பார்த்தீங்களா கேவலமாக பண்ணிக்கிட்டாங்க இங்கே. ஆனால் திவார் எல்லாரையும் ஓட்டு வகுந்து எடுத்துட்டாப்புல, எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாப்புல. எப்ஜே, சபரிலாம் வேஸ்ட்டுங்க. சபரிக்கெலாம் எவனாச்சும் ஓட்டு போட்டிங்கன்னு வச்சிங்களா கடுப்பாயிரும். அப்புறம் இந்த எப்ஜேலாம் அடித்து துரத்திடுங்க அவனெல்லாம். சபரிலாம் ஒரு ஆளாங்க. அவன் நல்லா சிங்சேக் போடுறாங்க, நல்லா சிங்சேக் போட கற்றுக்கிட்டாங்க. எல்லோரையும் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டார் திவாகர். இல்லை இவங்களே பேசி தான் திவாகரை பெரிய ஆக்குறாங்க. இங்கே பயங்கரமான டாஸ்க்கு. கலையரசெல்லாம் உள்ளே இருக்கான். கலையரசம் வேணாலாம் உள்ளே இருக்கான். ஏன்னா ஏதோ ஜட்ஜாக இருப்பாங்களோ, என்ன பண்ணுறாங்க தெரில. அடிச்சுக்கிறாங்க. இவன் சொல்கிறான் துஷார் ரொம்ப கேவலமாக இருக்குது. ஆமாண்டா கேவலமாகண்டா இருக்கும். ஏண்டா நீ பண்ணால் கேவலம், அடுத்தவங்க பண்ணால் கேவலம், நீ பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குமோ? அப்படி தான்டா இருக்கும். ஆடு இன்னும் ரொம்ப இது பண்ணிடுறாங்க. அவன் கமருதீன் அந்த பக்கம், கமருதீனும் கெமி வந்து ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்குங்க. அவங்க கொஞ்சம் ஜாயின் பண்ணிட்டாங்க. டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா? என்ன கதைன்னு தெரில. வினோத் வந்து ஃபயராக இருக்கா ஐயா, பறந்து விழுவுறாரு. இங்கே பதறிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் நமக்கே பதட்டமாக தான் இருக்குது. என்னடா அப்படி அடிச்சுக்கிறீங்களேன்னு. டாஸ்க்குன்னா இறங்கிடுறாங்க களத்தில். பார்வதியை உட்கார வச்சுட்டாங்க ஓரமாக. அது தாவி குச்சிட்டு கிடக்க. இங்கே எவன் ஜெயிச்சான்னு தெரில, எபிசோட் பார்த்தா தான் தெரியும். ஆனால் இந்த வாரமே இப்படி தாங்க இருக்காங்க. ப்ரோமோன்னு இல்லை, ஒன்று பார்வதி இல்லைன்னா வந்து திவாகர். இப்போ வினோத்துக்கு நல்ல ஒரு நேம் இன்க்ரீஸ் ஆச்சுனால வினோத்து கண்டென்ட்டில் வர்றாப்புல. மற்றெல்லாம் ஜால்ரா கூட்டத்தோட கோயந்தா. நீ ப்ரோமோ பார்த்தாலே தெரியும், கூட்டத்தோட கோயந்தாவாக தான் இருக்காங்க. போன ப்ரோமோ தான் அடிச்சுக்கிறாங்க கிப்ஜேன்னு. என்னவோ போங்க. எப்ஜே சபரி அடிச்சிக்க மாட்டான், அது ஒன்று வெத்து வெட்டுது. எப்ஜே வந்து ஏறிட்டு வந்தான், தள்ளி விட்டான் பிடிச்சி. பிரவீன் எதுக்கு தான் பண்ணுறாங்க? மிலிட்ரின்னு சொல்லி மொக்கை வாங்கிட்டு தான் இருக்காங்க கடைசி வரையும். பார்வதிகிட்ட மொக்கை வாங்கினா, திவார்கிட்ட மொக்கை வாங்குறான். ரொம்ப கஷ்டங்க, அடிச்சுக்கிட்டு சாப்பிட்றாங்க. திவார் வேறு உள்ளே இருக்கார். பார்ப்போம் என்னன்னு. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.